ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுருக்கிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. ஆம், எல்லாரையும் மறுபடியும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கி ஒரு ஸ்டோரியோட போயிடுவோம். ரிக்வெஸ்ட் மேரேஜ் ஸ்டோரி நேம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயும் ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு வெட்டிங் நடக்க போகுது. சர்ச்சினால வெட்டிங் தானே நடக்கும் அப்படின்னு நீங்கள் கலாய்க்கக்கூடாது, சரியா? சரி, பேக் டு த ஸ்டோரி. இப்போ அந்த சர்ச்சில் எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. வழக்கத்தை விட அதிகமான கூட்டம், நிறைய க்ரௌட் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு பக்கம் தண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பக்கம் ஐயோ காற்றே வரலையடா, என்னடா சர்ச் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிட்டு நிறைய குழந்தைங்கள்லாம் விளாண்டுருக்காங்க. அப்போ ஒரு குழந்த, டே முடிஞ்சால் வந்து பிடிச்சிக்க போடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். டே நாயை இரு வரேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடியேவும் அந்த பர்சனும் வராங்க. அந்த பையன் ஓடுறான், பிடி 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 பாப்போ அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். டே மரியாதையாக நின்று ரோஹா நில்லுடா அப்படி சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அப்போது சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்ன அந்த பசங்க ஆல்ரெடி இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இவங்க வேறு ஊழல் வந்துட்டுருக்காங்களே அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பர்சன் திரும்பி நின்றுட்டு, ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே கேட்குறான். அதுக்கு ஐயோ ஒன்றும் இல்லைப்பா போப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவங்களும். அப்படியே போயிடுறான் அவனும். டே உன்னால் கண்டவன்ட்டுலாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு பின்னாடியே துரத்திக்கிட்டு. ஏட்டே பின்னாடி வராதடா, எனக்கு கால் வலிக்குதுடா, என்னால் ஓட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஹான் பையன் வந்துட்டு ஓடுறான். அதுதான் ஓட முடியலன்னு தெரியல, நின்று தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கேட்சப் பண்ணிடுறாங்க. அது யாருமில்ல நம்ம டே தான். ஏன்டா நான் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கும் பின்னாடியே அலையணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா வேறு என் தலையில் கட்டிட்டு போயிட்டா, எரிச்சலாக வருது, என்னையை பார்த்துக்கவே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக ஃபேஸை வச்சுட்டு நிற்கிறாரு. அந்த பையனை பிடிச்சி அப்படியே ஒரு கையிலேயே பிடிச்சி தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு. அவனும் போடா லூசு பையலே அப்படி சொல்லிட்டு போகிறான். அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் துரத்துறாரு. அவன் ஓடியே போயிட்டான் ஒரே ஓட்டமாக. இப்போ இன்னொரு பக்கம் வெட்டிங் ரூமில் தான் மணமகளரே மணமகனரேன்ற மாதிரி இப்போ மணமகனரை தான். அங்கே நம்ம ஜேகே தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சுகா தான் இருக்கார். சுகா வந்துட்டு, டே போதுண்டா அல்லப்பறையே கூட்டாத, வந்து தொலைடா, எந்நேரம் அந்த புள்ளையே ரெடி ஆகிட்டு போயிருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஜேகேக்கு தான் இங்கே இப்போ மேரேஜ் ஆக போகுது. அப்போது ஜேகே வந்துட்டு அப்படின்ற அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாம், பொம்பளை பிள்ளை மாதிரி அந்த பிள்ளையே நேரம் 10 கோட்டிங் முடிச்சுட்டு போயிருந்துருக்கோம், நீ என்னடா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இத்தனை தடவை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கலாச்சிட்ருக்காரு. உங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ நாங்களும் இப்படி தானே இருந்தோம், எவ்வளோ கடுப்பாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் வாயாட, போதுண்டா வாயடிச்சது, வாடா அந்த கர்மத்தை ஏன்டா பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பின்னாடியே ஒரு பர்சன் வந்துட்டு, என்ன சொன்ன சுகா அப்படி சொல்லி கேட்குறாரு. நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது யார், அது நம்ம ஜிம்மின் தான். ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லையே காதில் வேறு மாதிரி விழுந்ததே. டே அது இதுக்குடா இந்நேரத்துக்கு பாரு ஜேகே ரெடி ஆகிட்டான் பாரு, வா அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிஃபிகேஷனை போட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஜேகேவும் சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறான். வெளியே போகும்போது நம்ம டே வந்து ஆப்போசிட்லேருந்து வந்துட்டுருக்கான். நம்ம ஜேகே வந்து டேவை பார்க்குறாங்க. டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நம்ம டே காதில் அது விழுகுது. திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னன்னு கூட கேட்கல, அப்படியே பார்க்குறாரு. இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. அப்போது டே இருந்துட்டு, எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு அவர் பாட்டுக்கு. இவன் ஏன்டா அப்படி போகிறான் அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறான். தெரியல மச்சான், இப்போல்லாம் பேசுகிறதே இல்லை அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம டே இருந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவர் ஒரு பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்ச அவர் ஏஜில் இருக்க பசங்க கூட வந்துட்டு பேசிட்டு விளாண்டுருக்காரு, ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. இப்போது எல்லாருமே மேரேஜ் நடக்கிற இடத்துல அரேஞ்ச் ஆகிட்டாங்க. அப்போது நம்ம ஜேகே வந்துட்டு ஸ்டேஜுக்கு போகிறாரு. சுகா தான் கூப்பிட்டு போய் விட்றாங்க. கீழே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வைப் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே இருக்க
ஃபாதர் கூட ஐயோ வழக்கத்துக்கு மாறாக இருக்கே எல்லாமே அப்படி சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சரி பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ அவங்க வீட்டிலேருந்து போகிறாங்க. அவங்க அம்மா தான் போகிறாங்க. ஜேகேவோட அம்மா தான் ஆக்சுவலாக போகிறாங்க. ஏன்னா பொண்ணு வீட்டு சைடு பொண்ணுக்கு வந்துட்டு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அதனால் அவங்க போய் கூப்பிட்டு வர போகிறாங்க. அப்போது ஜேகே அம்மா வந்துட்டு வேகமாக போன வேகத்துலேயே திருப்பி வராங்க. காணோம் அப்படி சொல்லிட்டு பொண்ணை காணோம். ஆக்சுவலாக பொண்ணு காணாமல் போயிடுச்சு. காணாமல் போல, நான் தான் காண அடிச்சிட்டேன். அந்த பொண்ணு காணோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதறிக்கிட்டு வராங்க. அப்போது டேவோட அம்மா தான் பார்க்குறாங்க. என்னாச்சு மதினி அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜேகேவோட அம்மா வந்துட்டு அவங்க ஜேகேவோட அப்பாவை கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவரும் வராரு. அப்போ நம்ம ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க, ஏங்க அவளை காணுங்க அப்படி சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூமில் காணா இருப்பாடி, நீ பாட்டுக்கு ஏதாவது வளரிட்டு இருக்க, அதை போய் பாரு ஒழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ இல்லைங்க, அங்கே எங்கேயுமே அவளை காணுங்க, எங்கே போனானே தெரியலங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஃபாதர் இருந்துட்டு என்ன நல்ல நேரம் போயிட்டுருக்கு, ஆளுகளேவே காணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே இருந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி, எங்கே ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி அவரும் தேடுறாரு. அப்போது கீழே வந்து சுகா வந்துட்டு இருடா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே இரு நானும் வரட்டுமா அப்படின்றாரு. இல்லை நீ அங்கேயே நில்லு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது நம்ம சுகா தான் அங்கிட்டு இங்கிட்டு எல்லோரும் போயிட்டுருக்கத பார்க்குறான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவரும் போயிட்டு கேட்குறான் ஜேகேவோட அம்மாட்ட. ஜேகேவோட அம்மா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அம்மா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். டே சுகா, என் பையனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என்னாச்சு இப்போ அப்படி சொல்லி கேட்குறாங்க. டே பொண்ணை காணோண்டா சுகா, இப்போ நான் போய் என் பையன் மூஞ்சில் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. அப்போது சுகா தான், அவள் எங்கேம்மா போயிருக்க போகிறா, அவள் எங்கிட்ட தாம்மா எங்கேயாவது இருப்பா, இருங்கம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கால் பண்ணி பார்த்துட்டு சுகா, ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சுகா, எங்கே போனாங்கன்னே தெரியல சுகா. அவளுக்கு பிடிக்கலன்னா அப்போயே சொல்லியிருக்க வேண்டியது தானே, அவளால் தானே இப்போ எல்லாமே நடந்தது அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அவங்க ஜேகேவோட அப்பா வந்துட்டு அழுது தொலையாதடி, எல்லாம் ஒன்று தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அவங்க அம்மா ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு டே வர்றான். இவ்வளோ நேரம் டே வந்து இங்கே எங்கேயுமே இருந்திருக்க மாட்டார். ஆக்சுவலாக அவருக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, அதனால வெளியே போயிருப்பார். அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க, கால் பண்ணி இங்கே வாடான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அவனும் வந்துட்டு என்னம்மா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அங்கே எல்லோரும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஏதோ நடந்துருச்சுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். என்னம்மாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, டே இந்த மாதிரி அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுடா அப்படி சொல்கிறாங்க. அப்படி நம்மகிட்டே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஏதோ ஒன்று நினச்சி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்போது ஜேகேவோ என்னடா போன உங்களை ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு ஜிமின் கூட வந்துட்டு அவனும் வரான் அந்த இடத்துக்கு. இங்கே லேட் ஆகிறதுனால வந்திருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்ருக்காங்க. என்னாச்சு, என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இன்னும் யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணலை. அதனால தான் எல்லாருமே ஒரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இதை சமாளிக்கிறதுக்காக நம்ம சுகா இருந்துட்டு எல்லாருக்குமே ஃபுட்டை வந்து சர்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது எல்லாரையுமேவும் சரி சாப்பிட போகலாம், நெக்ஸ்ட்டு நல்ல நேரத்தில் இது பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. இப்போ மொத்த சர்ச்லேயுமேவும் இவங்க ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம டேவும் நானும் போய் சாப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே பெருசாகவே இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி, இது என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். அப்போது டேவோட அம்மா வந்துட்டு டே ஒரு நிமிஷம் இருடா அப்படின்றாங்க. என்னம்மா உனக்கு பசிக்குதா, வா போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றான். இது எல்லாமே ஜேகேவோட அம்மா ஜேகேவோட அப்பா எல்லாரோட கண் முன்னாடி தான் நடக்குது. அங்கே தான் ஜேகேவும் இருக்கான். அப்போ இருந்துட்டு டேவோட அம்மா சுற்றி பார்க்குறாங்க. அப்போ டேவும் பார்த்துட்டு என்னாச்சு, நீங்களும் சாப்பிட வரலையா அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு ஜேகேவோட அம்மாவுக்குன்னா அழுகையாக வருது. நம்ம டே இருந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தேவைதான்டி அப்படின்ற மாதிரி உள்ள மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. சரிம்மா நீங்கள் பாருங்கள், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், பசிக்குது எனக்கு ரொம்ப, காலிலேருந்து வேறு சாப்பிடல, இப்போ போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அதை மனசில் நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போகிறாரு. அப்போது நம்ம ஜேகேவோட அம்மா இருந்துட்டு கிம்மை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம
டேவோட அம்மாவை பார்க்குறாங்க. அவங்களும் சாரி மதினி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜேகேவோட அப்பா தான், இப்போ என்ன தான் பண்ணி தொலைகிறதுடா நீ, எல்லாம் தலையெழுத்து, இப்படி வந்து அசிங்கப்படணும்னு எழுதியிருக்கு. நான் அப்போவே சொன்னேன்ல, அவளை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நான் அப்போவே சொல்லி தொலைஞ்சி, இவ கேட்டு தொலைஞ்சாலா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அப்படி இப்படின்னு அளந்து விட்டா, இப்போ பாரு எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு, போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. சரி, இப்போ ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாமா? நம்ம ஜேகேவோட அப்பாவும் டேவோட அம்மாவும் கூட பிறந்தவங்க. டேக்கு வந்துட்டு ஜேகேவோட அப்பா வந்து தாய் மாமாவோட பையன்தான் ஜேகே. ஸோ 2 பேருமே ரிலேஷன்றது ஓகேவா. அப்புறம் வந்துட்டு நம்ம டேக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க தங்கச்சியை வந்துட்டு நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுனால டேவோட அம்மாவை ஜேகேவோட அப்பா பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இப்போ ஜேகே வீடும் டே வீடும் பக்கம்தான். நம்ம ஜேகே சின்ன வயசுலேருந்து இங்கே தான் படிச்சிருப்பார், சொந்த ஊர்லேயே தான் படிச்சிருப்பாங்க. அவங்க மாமா தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பார். டேக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துருப்பாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்குமே ஜேகேவோட அப்பா தான் பார்த்துக்கிறாரு. நம்ம டேக்கு வந்து ஜேகேவோட அப்பானா ரொம்ப பிடிக்கும். டே சொல்கிறது தான் அவங்க வீட்டில் அவங்க அப்பா மறக்கவே மாட்டார். ஜேகேக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஜேகேவோட அப்பா. ஆனால் டே எது சொன்னாலும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லவே மாட்டார். உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணுற அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதனாலே ஜேகேக்கும் ஜேகேவோட அப்பாவை பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, அப்பாவாச்சே அப்படின்றதுனால அவரோட கம்பெனி எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேவோட அப்பா சொல்கிறது தான் ஃபைனல் முடிவு. ஆனால் இந்த கல்யாணத்தில் அவங்க அப்பா எந்த முடிவுமே எடுத்தது ஃபுல்லாக நம்ம மிஸ்ஸஸ் ஜியோன் தான். நம்ம டேவோட அம்மா இருந்துட்டு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபில் தான் இருப்பாங்க. அவங்களும் சொல்லியிருப்பாங்க, நான் வேலைக்கு போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஜேகேவோட அப்பா வந்துட்டு அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா பேசிக்காகவே அவங்க கொஞ்சம் பெரிய ஃபேமிலின்றதுனால எதுக்கு கஷ்டப்படணும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவங்க அப்பா, நான் இருக்கும்போது நீ எதுக்கு போய் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே இருந்திருப்பாங்க. ஸோ டேக்கு வந்து அவங்க மாமானா மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி யாரை பற்றியும் அவனுக்கு கவலையே கிடையாது. அவங்க அம்மா பற்றியும் எனக்கு பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டான். அவங்க மாமா சொன்னார்னா அதை மட்டும் தான் பண்ணுவான். இப்போவும் அந்த சம்பவம் தான் நடக்கும்போது. இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போது ஜேகேவோட அம்மா தான் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டார் அமைதியாக. சுகா தான் சமாளிக்கிறா, இருடா மச்சான் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன், என்ன ஆச்சு நான் போயிட்டு கேமராவில் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம டேவோட அம்மா தான், மதினி இப்படிலாம் அழுவாத மதினி, இப்படிலாம் பண்ணாத மதினி, அழுகாத மதினி, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கன்சோல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நான் எதுக்கு இதுக்கு மேலே உயிரோடு இருக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. போன சுகா திரும்பி வராரு. அப்போது நம்ம சுகா வந்துட்டு ஜேகேட்ட மட்டும் அந்த ஃபுட்டேஜை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஜேகேக்குனா ஷாக்கு பயங்கரமாக. இந்த பக்கம் நம்ம ஜேகேவோட அம்மா கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அவளுக்கு, அவள் எங்கேயும் போகல தானே, அவள் இங்கே தானே இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம சுகா எதுவுமே பேசாமல் முழிக்கிறாரு. சொல்கிறா சுகா, நீ சொல்லி தொலைடா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபைனலாக சுகா வந்துட்டு அந்த வீடியோவை எல்லாருக்கும் போட்டு காட்டுறாங்க. அந்த பொண்ணு வேறு யார் கூடயோ ஃபோன் பேசிட்டு வெளியே போகிறாங்க. பார்த்தா வெளியே ஒரு கார் இருக்குது. அந்த காரில் ஏறிட்டு அவள் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டே போயிடுறா. போகிறதுக்கு முன்னாடி வெட்டிங் ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருப்பா. அவள் பாட்டுக்கு போயிடுறா. அவங்க அப்பாவையும் காணோம். அந்த பொண்ணுக்கு அப்பா மட்டும்தான் இருந்திருப்பாரு. அவங்க அப்பாவையும் காணோம், அந்த இடத்துலையே இல்லை அவர். அப்போ சுகா தான் சொல்கிறான், ஏம்மா இவ்வளோ நடந்துச்சு, அவங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா, அவங்க அப்பா எங்கே, அவரை நான் பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் ஜேகே அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவே ஞாபகம் வருது. அவங்க அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்போ ஜேகேவோட அப்பா இருந்துட்டு, ஆமாடி இப்போ வந்து பாரு, இவ்வளோ நடந்திருக்கு, அவங்க அப்பனை காணணும் போதே நினச்சிருக்க வேண்டாம், அவங்க எல்லோரும் நம்ம இதுக்காக தான் வந்திருக்காங்க, நல்லா போய் மாட்டி தொலைஞ்சிருக்கா பாரு, நாளைக்கு காலையில் பத்திரிக்கையில் போடுவாங்க, பார்த்து சந்தோஷப்படு, என்னை இப்படி அசிங்கப்படுத்தணும்னு தானே நீ இப்படி இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தியா அப்படி சொல்லிட்டு அவர் கோவத்தில் அவர் பாட்டுக்கு பேசிகிட்ருக்காரு. அவங்க அம்மாவும் அழுதுட்ருக்காங்க, நான் செத்துடுறேன், நான் இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மனசு உடஞ்சி பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்குற நம்ம டேவோட அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை இவ்வளோ நாள் பார்த்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி இது பண்ணிகிட்ருக்காங்களே அப்படி சொல்லிட்டு.
என்னை திட்டாதனை விட நீ மதனிக்கு என்ன தெரிஞ்சா பண்ணுச்சு, ஏன்னு இப்படி பண்ணுற, நீ பாருமா, நீ கம்முன்னு இருமா, பாரு நாளைக்கு யாரோட பேர் அசிங்கப்படும், பேரவா போட்டு அசிங்கப்படுத்துவானுங்க. நாளைக்கு என் பையன் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தியா, நாளைக்கு யார் இவனுக்கு பொண்ணு கொடுப்பா, நாளைக்கு இவனை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, நாளைக்கு போய் யார் மூஞ்சில முடிக்க முடியுமா, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட தான் முழிக்க முடியுமா, அவங்களாம் பேச மாட்டாங்களா, அப்படி இப்படி நான் ஒரு பாடி பேசுகிறாரு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பெரிய இடத்துல இருக்கிறதுனால சும்மா சாதாரணமாக இருந்தாலே பேசுவாங்க, பெரிய இடத்துல இருக்கிறதுனால ஆப்போசிட் கம்பெனிலாம் பயங்கரமாக பேசுவாங்கள்ல, அதை தான் அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது நம்ம டேவோட அம்மா வந்துட்டு, யார் தந்தா என்ன தரலைன்னா என்ன, உன் தங்கச்சி நான் இருக்கேன் இல்லைண்ணே, நான் ஒரு பையனை பெற்று வச்சுருக்கேன்ல, உனக்கு சரின்னா சொல்லுண்ணே, என் பையனை நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஜேகேவோட அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் அப்படின்னே தெரியல, அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி கதறி அழுகுறாங்க. என்ன மதினி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பதில் சொல்லலை, அழுதுட்டு மட்டும்தான் இருக்காங்க. நம்ம ஜேகேவோட அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகிட்டார் டேவோட அம்மா பேசுனதை கேட்டுட்டு. அப்போது அவங்க அம்மா அழுகிறத பார்த்துட்டு, அழு காலம்புற அப்படியே உட்காந்து அழுதுட்டு, பார்க்க உனக்கு அது இந்த தண்டனை மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டேவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடியுது. நம்ம டேவை ஃபோன் பண்ணி டேவோட அம்மா கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம டே இருந்துட்டு அட்டன் பண்ணிட்டு, என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பண்ணுற, சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா, சாப்பாடு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அது ஸ்பீக்கரில் தான் இருக்கும். நம்ம ஜேகேக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி மனசு சங்கட்டமாக இருக்குது. சாரி, சங்கட்டமாக இருக்குது. ஜேகே இருந்துட்டு சிவா இருந்துட்டு, சரி விட்றா, அவன் ஏதோ சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறாரு. அப்போது நம்ம டேவோட அம்மா தான், சாமி ஒரு நிமிஷம் இங்கே வர்றியா சாமி அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்க எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து அவன் கேட்குறான். இங்கே வா, நான் உன்கிட்ட சொல்கிறேன், அம்மா எது சொன்னாலும் கேட்பேல சாமி அப்படின்றான் சொல்கிறாங்க. அதுக்காக இருந்துட்டு, நீ எது சொன்னாலும் கேட்குறதுக்கு நான் லூஸா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது ஜேகேவோட அப்பா இருந்துட்டு, மருமவனே அப்படின்றாரு. அப்படி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த ஸ்லாங் மொத்தமாக மாதிரி, சொல்லுங்க மாமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மரியாதைக்குரிய ஒரு ஸ்லாங் வருது. இங்கே வாசாமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதோ வந்துட்டு மாமா அப்படின்ட்டு எந்திரிக்கிறாரு. மருமவனே சாப்பிட்டு வாடா அப்படின்றாங்க. இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வடைகிடையெல்லாம் தூக்கி போட்டு வரான் கை கழுவிட்டு. இப்போது நம்ம டே வந்துட்டு அவங்க இருக்க ப்ளேஸ்க்கு வந்துட்டு, சொல்லுங்க மாமா எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஒரு மாதிரி பணிவா. இவ்வளோ நேரம் அந்த மாதிரி யார்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டான், ஃபஸ்ட் டைம் அவங்க மாமாட்ட தானே பேசுகிறான். அப்போ ஜேகே நிமிர்ந்து பார்க்குறான் டேவும் ஜஸ்ட் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவங்க மாமாட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம டேவோட அம்மா தான் முழிக்கிறாங்க. டே அது வந்து அது ஜேகேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது பக்கத்துலேயே ஜேகேவோட அம்மா இருந்துட்டு அழுதுட்ருக்காங்க, இன்னும் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. நம்ம டே அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்போ தான் பார்க்குறாரு. அப்போ டேவோட அம்மாவும் திணறிட்டுருக்காங்க, எப்படா கேட்குறதுக்கு வேறு என்ன சொல்லுவான், அண்ணெல்லாம் இருக்கும்போது ஏதாவது மனசு சங்கடம் படுற மாதிரி பேசிட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தவிச்சிட்ருக்காங்க. அப்போது ஜேகேவோட அம்மா இருந்துட்டு பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. டேவை தான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க. அப்போது நம்ம ஜேகேவோட அப்பா இதுங்க கேட்டு கிழிச்சிட்டாலும் அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு, மருமவனே அப்படின்றாரு. சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க. என் மவனை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம டே ஒரு மாதிரி ஆகிட்டு, என்ன மாமா அப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதை எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆக்சுவலாக என்னால் அதை எனக்கு சொல்ல தெரியல. நம்ம ஜேகேவோட அப்பா இருந்துட்டு, ஏன்டா மருமவனே உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் மருமவனே அப்படின்றாரு. அப்போது நம்ம டே இருந்துட்டு, என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் பார்த்து ஒரு கழுதையை கல்யாணம் பண்ணிக்கிறனா நான் பண்ணிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நம்ம ஜேகேக்கு இருக்கிற டென்ஷன்லாம் முத்தி போய் இது ஒரு டென்ஷன், நான் என்ன கழுதையாடா அப்படின்ற மாதிரி, கழுதையை விட கேவலமாக இருக்கனாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஆக்சுவலாக அவரால் எதுவும் பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ அமைதியாக தான் இருக்கார். அப்போ நம்ம ஜேகேவோட அப்பா தான், எனக்காக வேணாம் மருமவனே, உனக்கு ஓகேனா சொல்லு மருமவனே, இல்லாட்டி இந்த பையன் எங்கிட்ட போய் தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துட்டு முறைக்கிறாரு. ஏன்னா ஜேகேவும் இந்த கல்யாணத்தில் ஒத்துட்ருப்பார்ல, அதனால தான். நம்ம டே இருந்துட்டு அவங்க அம்மா பார்க்குறான், இதுக்கு தான் கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி.
ஒத்துக்கடா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வச்சிட்ருக்காங்க. பக்கத்துலேயே ஜேகே அம்மா இருந்துட்டு டேவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே இருந்துட்டு சாரி ஜேகே ஆல்சோ நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேக்கு இப்போ அவங்க அப்பா சொன்ன மாதிரி தான். ஏன்னா இப்போ தான் அவன் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கான். இந்த மாதிரி கிரிட்டிசைஸ்லாம் அவனை பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவன் உடஞ்சிருவான். அதனால தான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டான். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மேரேஜ் பார்ட்டு தான் லைஃப்பில். இருந்தாலும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருக்குதுல்ல. அதனால் அசிங்கமாக இருக்கும்ல மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது. அதனால தான் அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம டே தான் ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன் மாமா, மற்றவங்களுக்காக கிடையாது உனக்காக பண்ணிக்கிறேன் மாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. பாடாயா வளர்ப்பு அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகேவுக்கு ஒரு மாதிரி அவங்க அப்பாவை ஃபேஸ் பண்ணவே முடியல. அமைதியாக இருந்துக்கிறாரு. அப்போ சுகா இருந்துட்டு ஜேகேவை சரி விடு, உன் தலையெழுத்து இவங்க கூட தான் எழுதி இருந்திருக்கு, விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகெயின் எல்லாமே ரெடி ஆகுது பழைய மாதிரி. எல்லாருக்குமே இன்விடேஷனில் பொண்ணு பேர் தானே போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அப்போ டேவோட அப்பா வந்துட்டு ஜேகேவோட அப்பா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அது கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நம்ம ஜேகே அண்ட் டேக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. என்ன கிளாரிஃபிகேஷன்னா 2 பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை நான் எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையும் காயப்படுத்தாமல் மற்றவங்க யாரையுமே காயப்படுத்தாமல் இது ஃபேமிலிக்கு தெரியும் இருந்தாலும் மற்றவங்கள யாரையுமே இந்த மாதிரி வந்தோம் இப்படி ஆயிடுச்சுன்னு வெளியே போய் பேச விடாத மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம டேக்கும் ஜேகேவுக்கும் ஆளுக்கு அவங்க மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. நம்ம டேவோட ஃபேஸில் பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ஜேகேக்கு நான் எப்படா இவனை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியேவும் அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சடங்கு எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போது எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஸோ மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டே 2 பேருக்கும். ஸோ இப்போது எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. நடந்த கலவரத்தில் இப்போ யாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம சுகா தான் அதான் நடந்து முடிஞ்சிடுச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சமாதானப்படுத்துகிறான். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு வந்து பெருசாக எந்த பாதிப்புமே இருந்த மாதிரி தெரியல. அவரை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம டேவும் பெருசாக எதுவுமே கண்டுக்கல. நம்ம டேவோட அம்மா தான் ஜேகேவோட அம்மாவும் இன்னும் சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. உங்கள் பேரடின்னு வீட்டுக்குள்ளே ஒப்பாரி வச்சுட்டு இருந்தேன் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல போனால் போதுன்னு விட்டுட்டுருக்கேன். இல்லாட்டி தூக்கி மாட்டி விட்ருவேன் பார்த்துக்கு தூக்கு கயிறில் செத்து தொலைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அவங்க அம்மா இருந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு சரி இவர் சொல்கிறது சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாங்க அமைதியாக. சரி அடுத்த வேலையை போய் பார்க்கலாம், இந்தாம்மா நீ போம்மா, நீ போய் பாரும்மா போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கிட்ட சொல்கிறாரு. டேவோட அம்மா வந்துட்டு என்னென்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ இதுங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு கல்யாணம் நடத்தி விளங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவோட அப்பா தான் சரியான எல்லாரையுமே திட்டிக்கிட்டேவும் போங்க டே சுகா அப்போடா நீ போய் ஜேகே போய் ரெடி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜேகேக்குனா செம்ம கடுப்பு. ஏன்னா அவர் நிறைய கனவு கண்டு வச்சுருப்பார் இந்த நாளுக்காக. மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரீம் இருந்திருக்கும். இப்போ மொத்த ட்ரீம் போச்சு சோழியை முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஜேகேவோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்றது அவருக்கே தெரியல. கத்துறதா சிரிக்கிறதா அழுவுறதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சுகா கிட்ட தான் புலம்பி தள்ளிகிட்டு இருக்காரு. ஏன்டா நான் மற்றவங்களுக்காக பார்த்து இப்போ என் வாழ்க்கையே போன மாதிரி இருக்குதுடா, எனக்கு பயமாக இருக்குடா சுகா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், சும்மாவே அவன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், இப்போ வேறு கொஞ்ச நாளாக பேசுகிறதில்ல அப்படி சொல்லிட்டு ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நம்ம சுகா இருந்துட்டு டே நல்ல பையன் தானடா, அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை, அட இப்போ அவன் நல்ல பையன் இல்லைன்னு யார் சொன்னாடா, நல்ல பையன்தான், ஆனால் அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகா இருந்துட்டு ஏன் நீ நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஜேகே இருந்துட்டு பார்க்குறாரு. உனக்கு டேவை பிடிக்குமா பிடிக்காதா,
டேவை பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. சொல்றா பிடிக்குமா பிடிக்காதா? டேய் நான் அந்த மாதிரி நினைக்கலடா அவனை, இனிமேல் நினச்சிக்கோ வேறு வழி இல்லை அப்படின்றாரு. இதுக்கப்புறம் நீ டிவோர்ஸ் பண்ணாலும் உங்கள் அப்பா உன்னை கொன்றுவார், நீ தொட்டாலே உங்கள் மாமா உன்னை வெட்டிடுவார், டிவோர்ஸ்லாம் உன் லைஃப் டைமில் நீ யோசிச்சு பார்த்துறாத, ஒழுங்காக அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழப்பாரு, அவனுக்கும் உன்னை பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு ஜேகே இருந்துட்டு அவனுக்கு பிடிச்சிட்டாலும் எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்றாரு. உண்மையை சொல்ல உனக்கு அவனை பிடிக்காது. டேய் நான் கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் நான் அவனை பற்றி யோசிச்சதே இல்லைடா, இனிமேல் யோசிடா, அவனுக்கு வேறு வழி இல்லைடா, எங்கள் அப்பா மாதிரி அவங்க அப்பா வேணான்னு சொன்னோன்னே டிவோர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்றாரு. அந்த இடத்துல ஜிமின் வந்துடுறாரு. ஓ அப்போ சார் என்ன டிவோர்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா, இருடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஒரு சுகா வந்துட்டு, இங்கே பாரு எங்கள் அப்பா நான் டிவோர்ஸ்னு சொன்னால் உடனே பண்ணி வச்சுருவாரு, ஆனால் நான் ஏன் பண்ணாமல் இருக்கேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜிமினை போயிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு கன்னத்தில். நம்ம ஜேகேக்கு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்குது, போய் தொலைங்கடா, எவனும் எனக்கு சமாதானப்படுத்தணும் ஒரு மயிரும் படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கமாக உட்காந்து யோசிக்கிறாரு. யோசித்து பார்த்துட்டு நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு டேவை பிடிக்கும். டேவை வந்து சின்ன வயசுலேருந்தே இங்கே தானே இருக்கான், அதனால் டேவை பிடிக்கும். ஆனால் அவனுக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணுறதுனாலே கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காது ஜேகேக்கு. ஜேகேவோட அப்பா வந்து டேக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்துருப்பாரு, அதனால் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பான் நம்ம டே. அவனுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவான். ஆனால் ஜேகே அப்படி கிடையாது, யோசிப்பான், இது பண்ணோம்னா நம்ம எப்படிலாம் ஸ்ட்ரகிளில் மாட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பான். இப்போ யோசிக்காமல் பண்ணதே மேரேஜ் மட்டும்தான், இப்போது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த மேரேஜ் மட்டும்தான். ஸோ அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். சரி பார்ப்போம், அவனுக்கும் ஓகே அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. அப்படி இல்லைன்னா அவனோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் டிவோர்ஸ் கூட பண்ண முடியும், நம்ம கையில் கூட அது இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். சரி யோசிச்சுட்டு ஃபைனலாக ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் யோசிச்சுட்டு வராரு, ரூமுக்கு வராரு. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு ஜேகேவை பிடிச்சிட்டு, டே தயவு செஞ்சு எப்படியாச்சும் இந்த லைஃப்பை வாழ்ந்துடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அந்த வேர்டை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ நம்ம ஜேகேக்கே புரியுது அவங்க அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கையை ஒரு மாதிரி டேப் பண்ணிவிட்டு அவன் ரூம் போகிறான், போய் தூங்கலான்ட்டு போகிறான். பார்த்தா அங்கே டெக்கார் பண்ணியிருக்காங்க, நம்ம சுகா தான் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருப்பான். என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து பார்க்குறாரு. சார் நான் ஒன்றும் பண்ணலைங்க சார், உங்கள் அப்பா சார் இருந்தாங்க சார் என்ன பண்ண சொன்னாருங்க சார் அப்படின்றான். என்னடா பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போது நம்ம ஜேகே இவ்வளோ நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பார்ல, அப்போ சுகாவும் ஜிமினும் 2 பேர் கீழே வந்திருப்பாங்க. எப்பா போய்ட்டு வரோம் அப்படின்ட்டு வந்துருப்பாங்க. எங்கடா போகிறீங்க, என் மகனை உன் கல்யாணத்துக்கு வர வச்சு நைட் பூரா வச்சு செஞ்சு அனுப்பிவிட்டு இல்லைடா, போடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவோட அப்பா சொல்கிறாரு. எனக்குப்பா வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். போடா உனக்கு தெரியாதா, என்ன பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாதா, போய் பாடா சுகா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா தனியாக கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இங்கே டெக்கார் பண்ணேன், ஹனிமூனுக்கெலாம் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள், ஜேகேக்கும் இதில் விருப்பம் இருக்கா என்னன்னே நீங்கள் கேட்கல, டேக்கும் விருப்பம் இருக்கா என்னன்னே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு ஹனிமூன்லாம் பேசுகிறீங்க, நான் சொல்கிற கேள்றா அப்படின்ற மாதிரி தலையில் டேப் பண்ணி அனுப்பிவிட்ருப்பார் அவரை. நம்ம சுகா இருந்துட்டு இதெல்லாம் பைத்தியக்கார குடும்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. வந்துட்டு இது எல்லாத்தையும் டெக்கார் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது ஆப்போசிட்லேருந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்திருப்பார் சுகா. அப்போது பக்கத்தில் இருந்து ஜிம்மின்னு எழுந்திரிக்கிறான். சுகா போகலாமா அப்படின்றான். என்னடா பண்ணுற நீ இங்கே, இல்லை டெக்கரேட் பண்ண வந்தோம். சீ கருமை போய் தொலைங்கடா அப்படின்றாரே. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, டெக்கரேட் பண்ண வந்தால் அவனுக்கு டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி பெருமிச்சு விட்றாரு. ஓ அப்போ சாருக்கு நீங்கள் ஃபஸ்ட் நைட் ஆசை வேறு இருக்கா, நீ வருவாண்டி வந்து என்ன மைண்டில் இருக்கான்னு வேறு தெரியல, பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜேகே போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உட்கார விட்றாங்களா அப்படின்ற மாதிரி அப்போ தான் படுக்கிறாரு பெட்டில். ஆக்சுவலாக அந்த டெக்கார் பண்ணியிருக்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, அதை கலைக்காமல் பக்கத்தில் படுத்துருக்காரு. அது பார்க்குறதுக்கு நம்ம ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பக்கத்தில் சரி அவன் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டானே கொஞ்ச நேரம் கலைக்காமல் இருப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்துருக்காரு. அப்போ
நம்ம டே ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வர்றான். கையில் பாலோடு தான் வந்திருப்பான். கொஞ்சம் அப்படி இருக்கா, சரி ஓகே கையில் சரி விடு. கையில் பனானா மில்க் ஷேக்கோடு வந்திருக்கான். வந்து மேலே வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு பார்க்குறான் ஜேகேவை. ஜேகே ஒரு மாதிரி எழுந்திரிச்சி உட்காந்துக்கிட்டான். டோர் ஓப்பன் பண்ண சவுண்ட் கேட்டப்பே எழுந்திரிச்சி உட்காந்துக்கிட்டான். ஸோ என்னன்ற மாதிரி நம்ம டே வந்து பார்க்குறாரு. பால் அங்கே வச்சுட்டு ஜேகே பார்க்குறாரு. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக் விடுறாரு நம்ம டே. நான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஜேகேக்கு அந்த ஸ்மிர்க்கோட அர்த்தம் புரியுது. உனக்கெலாம் இருந்தால் தேவைதான்டா அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் அப்படின்றது புரியுது நம்ம ஜேகேக்கு. டே அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம டே திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. நம்ம டே இருந்துட்டு நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் அப்படின்னு பாடிக்கிட்டேவும் கமோலில் போய் டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. நம்ம ஜேகேக்கு அவன் அப்போவே சொன்னானே கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவன் பிஹைண்ட் த சீனை யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக அவங்க மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருப்பாங்கள்ல, அப்போது நம்ம டே வந்துட்டு ஜேகே கிட்ட ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பான். அது எப்படின்னா ஒரு முறப்பையன் அந்த ஒரு ஃபீல்டில் ரொம்ப இருக்காது. ஆனால் லைட்டாக டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். ஜேகேக்கு வந்து டேக்கு வந்து ஜேகே வந்து நம்மளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசணும், இவன் வந்துட்டு யாருக்குமே மற்றவங்கள பிடிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அதாவது சொன்ன மாதிரி முயலுக்கு 3 கால் அவர் பிடிச்ச முயலுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஆள். ஆனால் நம்ம ஜேகேக்கு வந்து அப்படி கிடையாது. டே வந்து கேஷுவலாக அத்தை பையன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஆனால் டே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பாரா. ஸோ அலைன்ஸ் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஜேகேக்கு பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும் போதே நம்ம டேக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அப்போவே சொல்லுவான், மாமா நீ கல்யாணம்லாம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஜேகே வந்துட்டு உனக்கு பிடிக்கல டே, உனக்கு பிடிக்கலையா நான் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருப்பான். கல்யாணம் பண்ணுறதா, ஆமாம் பிடிக்கல அப்படின்ட்டு இருப்பான் நம்ம டே. அதுக்கு நம்ம ஜேகே வந்துட்டு அப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு போயிருப்பான். ஸோ அங்கேருந்து கிளாஷ் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது டே வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்க மாமா சொன்னால் போய் தானே ஆகணும். ஸோ அவனும் அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணுறப்பெல்லாம் போயிருந்திருப்பான். வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது, மற்ற ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாத்துலேயுமே நம்ம டே வந்து இருந்திருப்பான். டே ஃபைனல் இயர் முடிக்க போகிறான்ல, அதனால அங்கே தான் இருந்திருப்பான். எல்லா ஃபங்க்ஷன்லையுமே கலந்துகிட்டு இருந்திருப்பான். ஆனால் நம்ம ஜேகே கிட்ட வந்துட்டு அவ்வளோவா பேசியிருக்க மாட்டான். அவன் வந்து வழியே பேசினா கூட பேச மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறான், மாமா அப்படின்னு கூப்பிட்றான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் கேட்டிருப்பான். அப்போ மாமா வந்துட்டு ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிருப்பான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மாமா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம டே வந்துட்டு சொல்கிறத கேட்டு நம்ம ஜேகேக்கு சிரிப்பாக வந்திருக்கும். என்னடா ப்ராங்க் பண்ணுறியா, என்ன பிளான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. நம்ம டே வந்துட்டு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஃபோட்டோஸ் கூட காமிச்சிருப்பாரு. ஆனால் நம்ம ஜேகே டேவை நம்பியிருக்கவே மாட்டார். ஸோ நம்ம டேவும் எப்படியோ போய் செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் விட்டுட்டு. அன்றைக்கி பேசாமல் போனவன் தான் இப்போ வரைக்குமே பேசலை நம்ம ஜேகே கிட்ட. ஸோ ஜேகேக்கு இன்றைக்கி தான் புரியுது, அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது அந்த பொண்ணு அவன் லவ் பண்ண பையன் கூட தான் போயிட்டா அப்படின்னு. அப்போது நம்ம ஜேகேக்கு என்ன ஒரு கடுப்புனா, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு ஜேகே கிட்ட நல்லா பேசியிருந்திருக்கும், எதையுமே சொல்லியிருக்காது. அந்த பொண்ணும் ஜேகே பிடிச்சி தான் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கோம். ஆனால் அவங்க அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ண மாதிரிலாம் தெரியல. அவங்க அப்பா ஒரு மாதிரி சாதாரணமாக இருப்பார். அவங்க பொண்ணு சொல்கிறதுக்கு தான் சரின்னு சொல்லியிருப்பார். என் பொண்ணோட விருப்பம் தான் எல்லாமே, என் பொண்ணோட விருப்பம் தான் சொல்லியிருப்பார். அவரும் வற்புறுத்துன மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம ஜேகேவும் அந்த பொண்ணு கூட பேசி பழகி டேட்டிங்லாம் போயிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மேரேஜ் பற்றியே பேசியிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜேகேக்கு கடுப்பு. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு டே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே பாத்ரூம்குள்ளே பாட்டு பாடிட்டே குளிக்கிறாரு. அந்த சவுண்ட் வெளியே படுத்துருக்க நம்ம ஜேகேவுக்கும் கேட்குது. எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம், ராத்திரிகள் வந்து விட்டால்
சாஸ்திரங்கள் ஓடிவிடும். இப்போ பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வர்றாரு. கட்டழகு பெண்ணிற்கு வட்டம் விடும் பாட்டிற்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இருக்க மிரர் வழியாக ஜேகே பார்க்குறாரு. ஜேகே நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்துட்டு திரும்பி உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு என்னை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டே அப்படின்றாரு நம்ம ஜேகே. என்ன டே அப்படின்னு நம்ம டே வந்து ஜேகே சொன்ன மாதிரி பண்ணி காட்டுறாரு. நம்ம ஜேகேக்கு இரிட்டேட் ஆகிடுது, போய் சடுக்கு படுத்துடுறாரு. நம்ம டே இருந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வர்றாரு. வந்துட்டு கீழே இறங்கி படு அப்படின்றாரு ஜேகேவை எழுப்பி. நம்ம ஜேகே வந்துட்டு என்ன அப்படின்றாரு. கீழே போய் படு அப்படின்றாரு. என்னால் முடியாது, இஷ்டம்னா வந்து படு, இல்லைனா அங்கே போ அப்படின்ற நம்ம ஜேகே. இப்போது நீ கீழே இறங்குறியா இல்லை நான் ஏற்றி தள்ளி விடவா அப்படின்னு கேட்குறாரு டே. அதுக்கு ஜேகே வந்துட்டு டே நானும் பார்க்குற வர வர ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், என்னடா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம டே வந்துட்டு மரியாதையாக கீழே இறங்கிடு. இப்போ நீ மட்டும் கீழே இறங்கலைன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் உன்னை வந்து படுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஒன்றும் எனக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டாம், நேற்று வரைக்கும் தான் இது உன் ரூம், இன்னிலேருந்து இது ஏன் ரூம் அப்படின்றாரு நம்ம டே. இங்கே பாருட்டே வர வர ரொம்ப பண்ணிகிட்ருக்க நீ, எல்லாம் எங்கள் அப்பனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிக்கோ அப்படின்னு நம்ம டே அவர் பாட்டுக்கு வந்து படுக்கிறாரு பெட்டில். நம்ம ஜேகேவும் அதே பெட்டில் தான் படுக்கிறாரு. சரி நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு நம்ம டே வந்துட்டு மட்டமெல்லாம் படுத்திட்டு நல்ல காலை பப்பரப்பான்னு விரிச்சு வச்சுட்டு, அதாவது ஜேகே வந்து அவர் படுத்திருக்க இடம் மட்டும்தான் அவருக்கு திரும்பி கூட படுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நடுவில் வந்து அந்த ஜேகே எந்த டெக்கரேஷனை வந்து கலைக்கக்கூடாது நல்லா இருக்குன்னு நினச்சாலும் அந்த டெக்கரேஷன் மேலேயே படுத்துக்கிட்டு நல்லா காலை விரிச்சிட்டு படுத்துருக்காரு. நம்ம ஜேகேக்கு பார்க்கும்போது இரிட்டேட் ஆகிட்டு எழுந்திரிச்சு கடுப்பில் கத்தலான்னு வராரு. ஆனால் டேவோட அந்த பொசிஷனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஜேகேக்கு பேச்சே வரலை. ஏன்னா டேவோட நைட் ட்ரெஸ் வந்து அப்படி ஆல்ரெடி அவர் ட்ரௌசர் மாதிரி தான் போட்டிருப்பாரு. ஸோ அவர் கையெல்லாம் தலைக்கு வச்சு படுத்துருக்கிறதுனால அவரோட ஹிப்பெல்லாம் தெரியுது. நம்ம ஜேகே அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. இவன் அன்றைக்கி இப்படி இருக்கான், இந்த ஆங்கில நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளோ நாளாக இதெல்லாம் எங்கடா வச்சுருந்த அப்படின்ற மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்காரு. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுது, ஏதோ சுகம் உள்ளூருது, ஏனோ மனம் தள்ளாடுது, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆனதுனால தச்சு விட்டு போயிடுச்சு ஸ்டோரி சொல்கிறதுக்கு. பட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே பாய்டா. ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மென்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மென்மினி.